ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. மகத்துவம் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, நல்ல பிதாவே, நல்ல நேரத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம். சர்வவல்லமையுள்ள தேவன், எங்களுக்கு நீர் பாராட்டின எல்லா கிருபை, இரக்கம், தயவு எல்லாவற்றுக்காக நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் இதனால மகிமையடையத்தக்கதாய் நீர் எங்களை காக்க, பலப்படுத்த, ஆசீர்வதிக்க உம்முடைய கைகளில் எங்களை சமர்ப்பணப்படுகிறோம். கிருபை தொடர்ந்து எங்களோடு இருப்பதாக, வழிகாட்டுதல் எங்களுக்கு உண்டாகட்டும் என்று சொல்லி எங்களை நாங்கள் அர்ப்பணம் பண்ணுகிறோம். சமாதானத்தின் கரம் தொடர்ந்து நடத்துவதாக ஆசீர்வதி பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எபினேசரை ஆராதனை என்று பாடப்படுவோம். எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனும் உமது அன்பை, மறப்பேனும் உமது அன்பை, மன்னியிடுவே உன் பாதத்திலே, மன்னியிடுவே உன் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பேர் சொல்லி என்னை வைத்தீரையா. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பேர் சொல்லி என்னை அழைத்தீரையா. உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், என்னை தேடி என் பின்னே வந்தீரையா, என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேன் உமது அன்பை, மறப்பேன் உமது அன்பை, மன்னியிடுவே உம் பாதத்திலே, மன்னியிடுவே உம் பாதத்திலே. நீர் என்மேல் வைத்த உம் கிருபையினால் நிர்மூலமாக காத்தீரையா. நீர் என்மேல் வைத்த உம் கிருபையினால் நிர்மூலமாக காத்தீரையா. கருங்கோபத்தால் என்னை அடித்தாலுமே, கருங்கோபத்தால் என்னை அடித்தாலுமே, கனிவாக என்னை தேற்றினீரே, கனிவாக என்னை
விட்ட நேரத்திலே வழிகொண்டும் அறியா கவிதையிலே மறந்தீரும் என்று நான் அழுதேனையா, மறந்தீரும் என்று நான் அழுதேனையா, மறப்பேனோ என்று சொல்லி அழைத்தீரையா, மறப்பேனோ என்று சொல்லி அழைத்தீரையா, மறப்பேனோ என்று சொல்லி அழைத்தீரையா. தேவன் நம் அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் என்ற பாடல் பாடுவோம். தேவன் நம் அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்திலே அனுகூல துணையே. தேவன் நம் அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்திலே அனுகூல துணையே. பர்வதம் மாறினாலும் இந்த பூமி கிளை மாறினாலும், பர்வதம் மாறினாலும் இந்த பூமி கிளை மாறினாலும், ஜனங்கள் பொங்கி மலையதேற்றும் பயப்படும் நாமே. ஜனங்கள் பொங்கி மலையதேற்றும் பயப்படும் நாமே. தேவன் நம் அடைக்கலம் பெலனும் ஆபத்து காலத்திலே அனுகூல துணையே. ஓடும்போதாவிச்சுண்டு அதன் நடுவில் நம் தேவனுண்டு, ஓடும்போதாவியுண்டு அதன் நடுவில் நம் தேவனுண்டு. பொங்கும் சந்தோஷம் எங்கும் நிரம்பும் தேவனின் சகாயம். பொங்கும் சந்தோஷம் எங்கும் நிரம்பும் தேவனின் சகாயம். தேவன் நம் அடைக்கலம் பெலனும் ஆபத்து காலத்திலே அனுகூல துணையே. தேவன் நம் அடைக்கலம் பெலனும் ஆபத்து காலத்திலே அனுகூல துணையே. ஜாதிகள் ராஜ்யங்கள் மிக வேகம் கொந்தளிக்கின்றதே, ஜாதிகள் ராஜ்யங்கள் மிக வேகம் கொந்தளிக்கின்றதே. சேனையின் கர்த்தர் நம்மோடு இருக்க தேவன் நம் அடைக்கலமே. சேனையின் கர்த்தர் நம்மோடு இருக்க தேவன் நம் அடைக்கலமே. தேவன் நம் அடைக்கலம் பெலனும் ஆபத்து காலத்திலே அனுகூல துணையே. தேவன் நம் அடைக்கலம் பெலனும் ஆபத்து காலத்திலே அனுகூல துணையே. பூமியில் பார்க்கடிப்பை பார்க்க நடப்புகின்றாரே, பூமியில் பார்க்கடிப்பை பார்க்க நடப்புகின்றாரே. யுத்தம் நிறுத்தி
பூமியின் மேலே தந்தை உயர்ந்திருப்பார். காரிகளுக்குள்ளே பூமியின் மேலே தந்தை உயர்ந்திருப்பார். தேவன் தம் அடைக்கலமும் பெரும் ஆபத்து காலத்திலே அருளுடன் துணையே. தேவன் தம் அடைக்கலமும் பெரும் ஆபத்து காலத்திலே அருளுடன் துணையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவரை துதிக்கலாம். அவர் சர்வ வல்லவர், அவர் நல்ல தெய்வம், அவர் நித்திய ராஜா, ஏக ஆண்டவர், உண்மையுள்ள கர்த்தர், பரிசுத்தமுள்ள தெய்வம். இந்த நாள் வரைக்கும் நம்மளை ஆச்சரியமாய், கிருபையாய், தயவாய் நடத்தி வந்தாரே. அவருடைய கிருபைகள் மாறாதது, அவருடைய இரக்கங்கள் மாறாதது, அவருடைய மனதுருக்கம் மாறாதது, அவருடைய அன்பு மாறாதது, அவருடைய இரக்கத்துக்கு அளவில்லை. ஹல்லேலூயா. உம்முடைய கிருபைகள் புதிதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். இதுவரை செய்த எல்லா கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு முறை கூட உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், ஒரு தடவை கூட உம்மை நாங்கள் போற்றுகிறோம், ஒரு முறை கூட உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நீ நல்ல தெய்வம், பரிசுத்தமுள்ள ஆண்டவர், இரக்கமுள்ள தெய்வமே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஓரியாந்தர மோஷியாந்தர மணியாந்தர நமோதர மாணியா, ஓரியாந்தர நமோதர மாணியாந்தர நமோதர மாணியா. வல்லவரே, ஓரியாந்தர ஸ்ரீயவமனதி அந்தர கதரதுல அந்தரே அந்தரதுல மோதர மாணியாந்தர நமோதர மாணியா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் பார்த்து சொல்லுமா, உம் கிருபை எனக்கு போதுமையா, வேறொன்றும் எனக்கு வேண்டாமையா. உம் கிருபை எனக்கு போதுமையா, வேறொன்றும் எனக்கு வேண்டாமையா. கிருபை, கிருபை, கிருபை
அதிசயமானவர். பத்து சொல்லுமா, அதிசயமாய் என்னை இம்மட்டும் நடத்தியதும் அப்பாவும் கிருபைதானே. அதிசயமாய் என்னை இம்மட்டும் நடத்தியதும் அப்பாவும் கிருபைதானே. ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்மை போற்றி பாடுவேன், கிருபையை பாடிடுவேன். ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்மை போற்றி பாடுவேன், கிருபையை பாடிடுவேன். அதிசயமாய் நடத்தி வந்த கிருபை, ஆச்சரியமாய் நடத்தி வந்த கிருபை. ஆண்டவரை பார்த்து சொல்லுமா, உங்க கிருபை போதும்பா, உடைய இறக்கம் போதும், உங்க தயவு போதும். அனாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. என்னோட சேர்ந்து இந்த நேரலை வழியாய் பார்த்துட்டு இருக்கிறவங்க இருக்கிற எல்லாரும் கை உயர்த்தி சொல்லுமா, அனாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியதுப்பா, உங்க கிருபை பெரியது. ஆண்டவரே, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நடத்தி வந்த பாதைகளை இனிக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றாலும் துதிக்கின்றேனையா. நடத்தி வந்த பாதைகளை இனிக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேனையா. அன்பு பெரியது, சொல்லுங்களே, உங்க பெரியதுப்பா, உங்க பெரியதுப்பா, உங்க தயவு பெரியது, அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க பெரியது, உங்க தயவு பெரியது. செய்ய நினைத்து தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே. சொல்றத பார்க்கணும். தாயை போல ஆக்கி தேற்றி அரவணைத்தீரே. என்னோட சேர்ந்தவரோட சொல்லலாமா, தாய் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து
உடைய அன்புக்காக நன்றி. இரக்கமுள்ள தெய்வமே, மனதுருக்கம் நிறைந்த ஆண்டவரே, பரிசுத்தமும் நீதி நிறைந்த கர்த்தாவே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். சர்வவல்லமை தேவன் தொடர்ந்து எங்களோடு இருப்பாராக. கிருபைகளை தாங்கட்டும், ஆசீர்வதிக்கட்டும் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். நாம் எல்லாரும் சங்கீதம் வாசிக்க போகிறோம். சங்கீதம் 8வது சங்கீதம் வாசிக்கலாம். 8வது சங்கீதத்தை நாம் அறிவாய் வாசிக்கலாம். சங்கீதம் 8. எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாய் இருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர். உமது விரல்களின் கிரியாகிய உம்முடைய வாதங்களையும் நீ ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது நீர் அவனை தேவதூதனிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் காட்டு மிருகங்களையும் எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாய் இருக்கிறது. எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் நாமம் உயர்ந்தது. அவர் சர்வ வல்லமை படைத்த கர்த்தர். ஓ மகிமை மகிமை மகிமை. கர்த்தர் நல்லவர். ஆமென். கருவோம். ஆண்டவர் இந்த நாளை நமக்கு தந்திருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய நேரலை தாமதமானதுக்காக வருந்துகிறோம். அடுத்த வாரங்களில் சரியான நேரத்துக்கு என்ன செய்யப்படும்? ஆமென். உங்கள் முன்பாக கொண்டு வரப்படும். ஆகவே எல்லோரும் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்க நீங்கள் ஆயத்தமாக இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் நாங்கள் நம்புகிறோம். ஆமென். இதுவரைக்கும் தேவன் கொடுத்த எல்லா கிருபை, இரக்கம், தயவு இவைகளுக்காக நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. கிட்டத்தட்ட லாக்டவுன் தொடங்கி நமக்கு இதுவரைக்கும் 10 வாரங்கள் ஆகுது என்று நினைக்கிறேன், இல்லையா? 10 வாரங்களும் ஒன்று கூடி ஆராதிக்க முடியாத சூழ்நிலைகள் இருந்தாலும் கர்த்தர் நமக்கு துணை நிற்கிறார். ஆங்காங்கே வீடுகளிலே இருந்து கொண்டு ஆமென் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறீர்கள். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். வருகிற வாரம் அதற்கடுத்த வாரத்துக்குள்ளாக எல்லாம் சரியாகிவிட வேண்டும் என்று நாம் தேவனிடத்திலே ஜெபிப்போம். ஆமென். நம்முடைய பகுதிகளிலே அதிகமான அந்த கொரோனா தொற்று பரவி கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் சென்னை பகுதிகளிலே. ஆகவே இந்த சென்னை பகுதிகளிலே அதிகமான தேவனுடைய பாதுகாப்பை ஆண்டவர் உண்டாக்கும்படியாக நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் நமக்கு வேண்டியதெல்லாம் தருவாராக. சரி, ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கேட்க போறோம். ஆண்டவருடைய வசனத்தை நாம் எல்லாரும் கொஞ்ச நேரம் தியானிக்கலாம். கர்த்தர் உதவி செய்வாராக. சரியா? 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 1, 2 ஆகிய வசனங்கள். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 1, 2 ஆகிய வசனங்கள். இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு பொந்து, கலாத்தியா, கப்பதோக்கியா, ஆசியா, பித்தினியா தேசங்களிலே சிதறி இருக்கிறவர்களுக்கு பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது. கவனிங்கள். இந்த 1 பேதுரு 2 நிருபங்களை பேதுரு எழுதுகிறார். இந்த நிருபம் கிபி 60ல பாபிலோனில் இருந்து இந்த நிருபத்தை பேதுரு எழுதுகிறார். அப்ப அந்த காலத்திலே பாபிலோன்ல ஒரு சபை என்ன செய்திருக்கிறது? இருந்திருக்கிறது. சரியா? பாபிலோனில் இருந்து இந்த நிருபத்தை கிபி 60ல இந்த பேதுரு எழுதுகிறார். யாருக்கு எழுதுகிறார் அப்படின்னா
எபேசு, கலாத்தியர், இப்படி சபைகளுக்கு அவர் எழுதுற ஆங்காங்கு சிதறி கிடக்கிற விசுவாச மக்களுக்கு, அப்படித்தானே, சிதறி இருக்கிற விசுவாச மக்களுக்கு அங்க போட்டிருக்கு. 2 காரியத்தை சொல்றாரு. சிதறி இருக்கிறவர்கள், இரண்டாவது வசனத்துல சொல்றாரு பரதேசிகள். அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? பரதேசினா உங்களுக்கு உங்க ஸ்தலத்தை விட்டு, உங்க இடத்தை விட்டுட்டு வேறொரு இடத்துல தங்கி இருக்கிறீங்க. அவங்க எருசலேமை சார்ந்தவர்கள், யூதாயாவை சார்ந்தவர்கள். இப்ப என்னன்னா பொந்து, கலாத்தியா, பித்தினியா, ஆசியா இல்லையா போன்ற நாடுகளில் எல்லாம் சிதறி கிடக்காங்க. கப்பதோக்கியா, ஆசியானா நம்ம ஏரியாவுக்குள்ள நின்றுருக்காங்க. அப்ப சிதறி கிடக்கிறார். இவங்க எல்லாருக்குமே எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? எதை மையப்படுத்தி எழுதுகிறார்? 5 அதிகாரத்திலையும் சில முக்கியமான தகவல்களை பேதுரு பதிவு செய்திருக்கிறார். நான் இன்னைக்கு உங்களோட என்ன சொல்ல விரும்புறேன்னா, சிதறி இருப்பவர்களுக்குள் சிறப்பானது அப்படின்னு சில வார்த்தைகளை சொல்ல போறேன். சிதறி கிடக்கிற அல்லது பரதேசிகளுக்குள் பரலோகம், சிதறி இருக்கிறவர்களுக்குள் சிறப்பானது இருக்கிறது, பரதேசிக்குள்ள பரலோகம் இருக்கிறது அப்படின்னு மையப்படுத்தி எழுதுகிறார். என்ன சொல்ல வரான்னு கவனிக்கணும். ஏன் சிதறினார்கள் அப்படின்னா பாடுகள். அக்காலத்திலே எருசலேமில் உண்டான பாடுகள், இந்த பாடுகளை அவர்களால் சகிக்க முடியாதபடி அங்காங்க என்ன செய்தார்கள்? சிதறி ஓடினார்கள். சரி, சிதறி போன இடங்களில் நன்றா இருந்தாலும் அங்கேயும் பாடுகள் தான். அப்ப பாடுகளில் இருக்கிற ஜனத்திற்கு ஒரு ஆறுதலாக, பாடுகளில் இருக்கிற ஜனத்திற்கு ஒரு மகிழ்ச்சியின் செய்தியாகத்தான் அந்த நிருபத்தை எழுதுகிறார். நல்லா கவனிக்கணும். ஏன் எழுதுகிறார் அப்படின்னா, இதுல ஒரு வார்த்தை சொன்னோம். பாடுகள்ன்ற வார்த்தை இந்த 5 அதிகாரத்துக்குள்ள 16 இடத்துல வருது. எத்தனை இடத்துல வருது? 16 இடத்துல வருது. ஏன் இந்த வார்த்தையை மென்ஷன் பண்றாருன்னா, பாடுகளுக்கு நடுவில் தேவனுக்கு நீங்க உண்மையா இருங்க அப்படின்னு சொல்ல வர்றார். இந்த நிருபத்துல பாடுகளுக்கு நடுவுல தேவனுக்கு உண்மையா இருங்கன்றார். 2வது ஒரு கருத்து சொல்றார். என்ன தெரியுமா? பாடுகளிலும் தேவனுடைய கிருபையில் நிலைச்சு நில்லுங்க அப்படின்றார். பாடுகள் இருக்கு, உண்மைதான். கஷ்டம் இருக்கு, உண்மைதான். இப்ப இருக்கிற காலகட்டங்களில் ரொம்ப பிரச்சனைகள் இருக்கு, உண்மைதான். ஆனாலும் இந்த பாடுகளுக்கு நடுவில் நீங்க உண்மையா இருக்கணும். பாடுகளுக்கு நடுவிலையும் கிருபையில நிலை நிற்கணும் அப்படின்னு இந்த நிருபத்தை யாக்கோபு எழுதுகிறார். நல்லா கவனிக்கணும். பேதுரு எழுதுகிறார். பேதுரு சொல்லும்போது சொல்றாரு, பாடுகளுக்கு நடுவிலையும் பரிசுத்தமாய் நடவுங்கள்ன்றார். இந்த இதுல நடக்கை அப்படின்ற வார்த்தை 10 முறை வரும். எப்படிப்பட்ட நடக்கை? பரிசுத்த நடக்கை, நல் நடக்கை, நடக்கைன்ற வார்த்தை. இந்த நடக்கை என்ன அர்த்தம்? செயல்பாடு இல்லையா? எங்க போய் இருந்தாலும் சிதறி இருந்தாலும் பிரச்சனை இல்லப்பா, அங்க இருக்கிற இடத்துல பாடுகள் இருக்கும், பரவாயில்ல, ஆனாலும் பரிசுத்தமா நடங்க சொல்றாரு பாருங்க. பாடுகள் இருக்கும், அதுக்கு எடுத்து சொல்றாரு பயத்தோடு நடங்க. பாடுகள் இருக்கும், ஆனாலும் ஒவ்வொருவரையும் பரிசோதித்து உய்த்து ஆராய்ந்து இதை செய்யலாமா செய்யக்கூடாதா என்று ஆராய்ந்து பார்த்து நடங்க அப்படின்றார். அப்புறம் சொல்றார், பாடுகளுக்கு உண்மைதான், அந்த பாடுகளை நீங்க சகித்து வாழுங்கன்றார். பாடுகளை சகித்து வாழுங்கள் அப்படின்றார். அப்ப இந்த நிருபத்துல மொத்தத்துல ஓரளவு நம்ம கவனிச்சோம்னா இதுதான் என்னுடைய தகவல். இப்ப சிதறி இருக்கிறவர்களே, நீங்க பாடுகளுக்கு நடுவில் தேவனிடத்தில் இருக்கிற உண்மையை விட்டு விலகிடக்கூடாது. சிதறி இருக்கிறவர்களே, பாடுகளுக்கு நடுவில் நீங்கள் சார்ந்திருக்கிற தேவனுடைய கிருபையை விட்டு விலகிடக்கூடாது. அதில் நீங்க உறுதியா இருக்கணும்ன்றார். ஏன் அப்படின்னா, சிதறி இருக்கிறவங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாரு, நீங்க சிதறி இருக்கிறீங்க, ஆனா உங்களுக்குள்ள சில தெய்வீகமான காரியங்கள் இருக்கு. சிதறி இருக்கிறீங்க, உங்களுக்குள்ள சிறப்பான காரியங்கள் இருக்குன்றார். அப்படி என்ன இருக்கு அப்படின்னா 1ஆம் அதிகாரத்துல சொல்றார். என்ன இருக்கு? 7வது வசனத்துல, அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற, என்ன சொல்றாரு? உங்கள் விசுவாசம். எப்பா, நீங்க சிதறி இருக்கிறீங்க, உண்மைதான். ஆனா உங்களுக்குள்ள என்ன இருக்கு? விலையேற பெற்ற விசுவாசம் இருக்குன்றார். பாத்தீங்களா அந்த வார்த்தைய? அதான் சிதறி இருக்கிறவர்களுக்குள்
சிறப்பானது. உங்களுக்குள் விசுவாசம் இருக்கிறது. நீங்க சிதறி இருக்கலாம், உங்களுக்குள் இருக்கிற விசுவாசம் உங்களை வீணாக்காது. உங்களுக்குள் இருக்கிற விசுவாசம் ஒருபோதும் வீணா போகாது. உங்களுக்குள் இருக்கிற விசுவாசம் உங்க விருப்பத்தை என்ன செஞ்சிடும்? நிறைவேற்றும். உங்களுக்குள் இருக்கிற விசுவாசம் நீங்க இருக்கிற இடத்துல உங்களை விருத்தி அடைய செய்யும் இல்லையா? உங்களுக்குள் அப்ப சிதறி இருக்கிறோம், பாடுகளுக்கு நடுவில் இருக்கிறோம், கஷ்டங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நீங்க நினைப்பீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு சிறப்பானதை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அதுதான் விலையேற பெற்ற விசுவாசம். அல்லேலூயா. இரண்டாவது சொல்றாரு, சிதறி இருக்கிற உங்களுக்குள்ள, பரதேசியா இருக்கிற உங்களுக்குள்ள கர்த்தர் ஒரு சிறப்பானதை வச்சிருக்காரு. என்னதை வச்சிருக்காரு? வாசிங்க அந்த 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற ரத்தம். கவனிக்கணும், முதல்ல விலையேறப்பெற்ற விசுவாசம். இப்ப சொல்றாரு என்னது? விலையேற. இப்ப உங்களுக்குள்ள எனக்குள்ள என்ன இருக்கு சொல்லுங்க? அதனாலதான் 2வது வசனத்தில் சொல்றாரு, ரத்தம் தெளிக்க படுவதற்கும். உங்க மேல ஒரு ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கு, உங்க மேல ஒரு ரத்தம் ஊற்றப்பட்டிருக்கு, உங்களை ஒரு ரத்தம் கழுவி இருக்குது. அந்த ரத்தம் ஏதோ ஒரு சாதாரணமானது இல்ல, விலையேற பெற்ற. அப்ப நீங்க கவனிங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு விலை கொடுக்க முடியுமா சொல்லுங்க? இயேசு கிறிஸ்து விலை கொடுக்க முடியுமா? 30 வெள்ளிக்காசை வாங்கிட்டு அவன் வெள்ளிக்காசை தூக்கி எரிஞ்சிட்டு சொல்றான், ஐயோ விலை மதிக்க முடியாத இவரை காட்டி கொடுத்துட்டேனா. அப்ப அவருடைய ரத்தத்தினால நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம்ன்றார். அப்ப வெளியேறப்பட்ட ரத்தம் உங்கள்கிட்ட இருக்கின்றார். சிதறி இருக்கிறவரே, மாடுகளுக்குள்ள இருந்து சிதறி கிடக்கிறோம் சொல்லி அங்கலாய்க்கிற உங்களை பார்த்து சொல்றாரு, கவலைப்படாதப்பா, உனக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்குது, உனக்குள்ள வெளியேறப்பெற்ற ரத்தம் இருக்குது. 3வது ஒரு கருத்து சொல்றாரு பாருங்க. என்ன வசனம் சொல்றாரு பாருங்க? 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். அந்த வசனத்தை வாசிங்க. அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேறப்பட்டதுமாய் இருக்கிற மூளைக்கல்லை. இந்த மூளைக்கல் யார்? கிறிஸ்து. யாரு? கிறிஸ்து. இப்ப சொல்றாரு பேதுரு, நீ சிதறி கிடக்கும் நினைக்காத, அங்கங்க சிதறி கிடந்தாலும் உனக்குள்ள விலையேற பெற்ற கிறிஸ்து இருக்கிறார். அல்லேலூயா. அன்னைக்கு சொன்னார், எனக்கு பரமேறி போகும்போதே சொன்னார், உலகம் முடிவு மட்டும், உலகத்தின் முடிவு மட்டும், சகல நாளும் நான் யாருக்குள்ள இருக்கேன்? உங்களோடு இருக்கிறேன். அப்படின்னா சிதறி இருக்கிறவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கிறாரு பாருங்க. சிதறி கிடக்கும், பாடுகளுக்குள்ள கிடக்கும், குழம்பாதீங்க, உங்களுக்குள்ள விலையேறப்பட்ட கிறிஸ்து இருக்கிறார். ஆமே. நம்ம இன்னும் சாதாரணமான ஆளு இல்ல, அப்படிதானே? நமக்குள்ள யார் இருக்கா? விலையேறப்பட்ட கிறிஸ்து. 4வது ஒன்று இருக்குன்னு சொல்றார். என்ன இருக்கு? அது வாசிங்களேன். 3ஆம் அதிகாரம் 4வது வசனம். அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள மறைந்திருக்கிற குணமே அலங்காரமா இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் என்னது? இப்ப 4வது ஒரு விலையேற பெற்றது நமக்குள்ள இருக்குது. என்னது? மறைந்திருக்கிற குணம். மறைந்திருக்கிற குணம், சாந்தமாகிய குணம், அமைதலாகிய குணம். அதாவது சாந்தத்தை வச்சு எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம், அப்படிதானே? ஒரு பிரச்சனையான நேரத்தில் சாந்தமா இருந்தாலே சில பிரச்சனைகளை சால்வ் பண்ணிடலாம். அமைதியில பல பிரச்சனைகளை முடிச்சு வச்சிடும். அந்த குணம் யார்தான் கொடுக்க முடியும்? யார்தான் கொடுக்க முடியும்? உள்ளத்தில் மறைந்திருக்கிற. அப்ப அந்த விலையேறப்பட்டதுன்றார் ஆண்டவர். யாரை பார்த்து சொல்றார் பேரு தெரியுமா? பாடுகளுக்கு நடுவில் இருக்கிறோம், நாங்கள் வீடுகளை விட்டு பரதேசிகளாய் சிதறி கிடக்கிறோம், எங்களுக்கு யாரும் இல்லை, எங்களுக்கு துணை இல்லை, எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எங்களுக்கு உறவிடம் இல்லை என்று தங்களை குறித்து மிகுந்த வேதனையோடு இருக்கிற அந்த சிதறி இருக்கிற சீசர்களை பார்த்து, சிதறி கிடக்கிற சபையை பார்த்து பேர் எழுதுகிறார், நீங்க ஒண்ணு சாதாரணமானவங்க இல்ல, நீங்க
சிதறி கிடந்தாலும் உங்களுக்குள்ள சிறப்பான விலையேறப்பெற்ற காரியங்கள் இருக்கு. அதுதான் விசுவாசம், அதுதான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், அதுதான் இயேசு கிறிஸ்துவே உங்களுக்குள்ள இருக்கிறார், அதுதான் உங்களுக்குள்ள மறைந்திருக்கிற குணம். அப்ப சொல்றாரு, இவ்வளவு விலையேறப்பெற்றவைகள் உனக்குள்ள இருக்கிறதுனால பாடுகளை கண்டோ, பிரச்சனைகளை கண்டோ, வியாதிகளை கண்டோ நீங்க என்ன செய்யாதீங்க. சோதரம் நம்மளுக்கு தைரியம் இருக்கா? எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் பாடுகள் இருந்தாலும் நம்ம தைரியமா சொல்லணும், என்கிட்ட விலையேறப்பெற்ற விசுவாசம் இருக்கு. அந்த விசுவாசத்தின் ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, 1 Corinthians 7. அழிந்து போகிற பொன். எப்படி அழிந்து போகிற பொன்? நான் ஒரு வார்த்தை சொல்றேன், விசுவாசம் விலையேறப்பட்டது, ரத்தம் விலையேறப்பட்டது, கிறிஸ்து விலையேறப்பட்டவர், குணம் விலையேறப்பட்டது. சரி, இங்க வாங்க. பொன் என்ன சொல்லுது? அழிந்து போய். வெள்ளி அழிந்து போகும். அப்புறம் சொல்லுங்க, ஏன் இதெல்லாம் அழிவுள்ளது அப்படின்றாரு? இது நம்ம பார்வையில பொண்ணு, நம்ம பார்வையில விளையாடப்பட்டது. இன்னைக்கு ஒரு 100 பவுன் வச்சிருந்தா நம்மதே, அது நம்ம பார்வையில விளையாடப்பட்டது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவர் பார்வையில அழிவுக்குரியது. எல்லாம் அழிஞ்சு போகும், ஆனா உனக்குள்ள இருக்கிற விசுவாசம் அழியாது. எல்லாம் அழிஞ்சு போகும், ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற இயேசுவின் ரத்தம் அழியாது. எல்லாம் அழிஞ்சு போகும், உங்களுக்குள்ள இருக்கிற கிறிஸ்து அழிவில்லாதவர். அப்ப அவர் சொல்ற வார்த்தையை பாருங்க, எப்ப நீ என்ன சாதாரண நினைச்சிட்டு இருக்க? பொன்னு வெள்ளி இவைகளை விட விலையேறப்பட்டது. இங்க நான் ஒரு வார்த்தை சொல்றேன், ஏன் இதை ஆண்டவர் விலையேறப்பட்டதுன்னு சொல்றாரு? பொண்ணு வெள்ளி இவைகளை விட இதை விலையேறப்பட்டது ஆண்டவர் ஏன் சொல்றாரு? இப்ப நீங்க கவனிச்சீங்கன்னா நீதிமொழியில சொல்வாரு, ஞானம் விலையேறப்பட்டது. என்னது? ஞானம் விலையேறப்பட்டது. அப்படித்தானே கொடுக்க? ஞானம் விலையேறப்பட்டது. ஏன் இதெல்லாம் விலையேறப்பட்டதுன்னு சொல்றாரு? கரெக்டா ஒரு வார்த்தை சொல்லுங்க பார்ப்போம். ஏன் அப்படின்னா இது எல்லாமே தேவனிடத்திலிருந்து வந்தது. கவனிங்க, தேவனிடத்திலிருந்து வருகிற எல்லாமே விலையேறப்பட்டது. தேவன் கொடுக்காத எல்லாமே என்னதான்? விலை இல்லாததுதான். ஆனா நம்ம பார்வையில நம்ம என்ன சொல்றோம்? பெரிய பங்களா வச்சிருக்காண்டா, அவன் யாரு? ரிச் மேன் அப்படின்னுவோம். நோ, ஆண்டவர் சொல்ற, உனக்குள்ள விசுவாசம் இருந்தா நீ தான், உனக்குள்ள இயேசுவின் ரத்தம் இருந்தா நீங்க தான், உங்களுக்குள்ள இயேசு கிறிஸ்து இருந்தா நீங்க தான் விலையேறப்பட்டவர்கள். இப்ப வசதியானவர்களை பார்த்தோம், உயர்ந்த ஸ்தானங்களில் இருக்கிறவங்களை பார்த்தோம், இதெல்லாம் அவங்களுக்கு விலையேறப்பட்டதாய் தெரிந்தாலும் நம்ம உலகத்தின் பார்வையில் விலையற்றவர்களை போல, விலை இல்லாதவர்களை போல இருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்குள்ள விலையேறப்பட்டவைகள் இருக்கிறது. அல்லேலூயா. அதனால ஆண்டவர் சொல்றாரு, ஒரு காசுக்கு அப்படிதானே 2 அடைக்கலாங்குருவி. ஆனா ஒரு காசுக்கு 2 அடைக்கலாங்குருவினா ஒரு காசுக்கு 1 அடைக்கலாங்குருவி தான் வாங்க முடியும் இல்லையா? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அந்த அடைக்கலாங்குருவிகளை பாருங்க, அவைகளையும் கர்த்தர் என்ன செய்றார்? இங்க சொல்றேன், விலை இல்லாத அதற்கும் கர்த்தர் என்ன கொடுத்திருக்கிறார்? நம்ம ஒரு காலத்துல விலை இல்லாதவர்களா தான் இருந்தோம். சிதறி போய் பாடுகளுக்கு நடுவுல, உபத்திரங்களுக்கு நடுவுல, கஷ்டங்களுக்கு நடுவுல, இல்லாமைகளுக்கு நடுவுல, துன்பத்துக்கு நடுவுல, துயரத்துக்கு நடுவுல தான் வாழ்ந்துகிட்டு இருந்தோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய விலையேறப்பட்டவைகளை கொண்டு உன்னை விலையுள்ளவனா மாற்றி இருக்கிறேன். அதனாலதான் ஏசாயா 43:4 பத்தியா நேத்து கூட என்ன சொல்ற? நீ என் பார்வைக்கு அருமையானவன், நீ என்ன பண்றாய்? இந்த கணம் பெற்றாய் என்ற வார்த்தை விலையேறப்பட்டவனாய் மாறினாய் என்றார். உங்கள்ட்ட இருக்கிறது எல்லாம் விலையேறப்பட்டது, நீங்களே விலையேறப்பட்டவங்க, நீங்களே. அதனால தைரியமான வார்த்தை சொல்றாரு, சிதறி கிடக்கிற ஆட்களுக்கு இப்படித்தானே சொல்லணும் இல்லையா? விலையேறப்பட்டவங்களா இருக்கிறீங்க. ஒரு வார்த்தை சொன்னா, உலகத்துல சொன்னா, கோடைக்குள்ள கோட்டை கட்டுறது போல, கோட்டை இருப்பது போல. பவுல் சொல்றாரு, மண்பாண்டத்துக்குள்ள இந்த பொக்கிஷத்தை பெற்றிருக்கிறோம். எதுக்குள்ள? நாமே மண்பாண்டம், ஆனா அதுக்குள்ள என்னத்தை வச்சிருக்கிறாரா? பொக்கிஷம் இருக்கு. அன்புக்குரியவர்களை நீங்க கவனிக்கணும், நீங்களே சாதாரணமான ஆட்கள், ஆனா நமக்குள்ள ஒரு விலையை
இருந்தாலும் பரவாயில்லை, நாங்க சீர்கெட்டவர்கள் அல்ல. அல்லேலூயா. சிதறி இருந்தாலும் நாங்கள் யாருக்கு அடிமைகள் அல்ல, எங்களுக்குள் விலையேறப்பட்ட கிறிஸ்து இருக்கிறார். பாடுகள் இருக்கிறது உண்மைதான், அவைகளுக்கு நடுவிலும் நாங்கள் விலையேறப்பட்டவர்களை உள்ளடக்கி இருக்கிறோம். அதனாலதான் புலம்பல்ல வாசிக்கிறோம் பாத்தீங்கன்னா, புலம்பல்ல 4-2 அதிகாரத்துல சொல்றாரு, தங்கத்துக்கு ஒப்பான விலையேறப்பட்ட சீயோன் குமாரத்தி. ஆண்டவர் நம்மளை எப்படி வச்சிருக்கிறார்? விலையேறப்பட்டவங்களா தான் வச்சிருக்கிறார். நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? எப்படி நம்ம உலகத்தின் பால் எல்லாருக்கும் முன்னாடி நம்மளை எப்படி காண்பிக்க நினைக்கிறோம்? எப்படி காண்பிக்க நினைக்கிறோம் சொல்லுங்களேன். நம்ம ஒரு கல்யாணத்துக்கு போறோம், இப்படியா போவோம்? கல்யாணத்துக்கு போக இப்படியா போவோம்? சொல்லுங்க. கொஞ்சம் இருக்கிறதுலே நல்லதா இருந்து போட்டு போய் நின்னா என்ன செய்யணும்? இவங்க யாரு கொஞ்சம் வசதியானவங்க அப்படின்னு சொல்றது வரைக்கும் போட்டு போவோம். ஆனா ஆண்டு சொல்றாரு, அவன் சொல்றான்னு சொல்லலையே, உனக்குள்ள மறைந்து கிடக்கியா விலையேறப்பட்டது. நீ என் பார்வையில விலையேறப்பட்டாலும், யார் பார்வையில விலையேறப்பட்டோம் சொல்லப்பட்டாலும் சொல்லப்படனாலும், சிதறி இருந்தாலும், பாடுகளுக்கு நடுவில் இருந்தாலும், துன்பத்துக்கு நடுவில் இருந்தாலும், கர்த்தர் நம்மளை பார்த்தால் நீதான் விலையேறப்பட்டவன், நீங்கள் தான் எனக்கு விலையேறப்பட்டவர்கள். ஏன்னா உங்களுக்குள்ளே விசுவாசத்தை வச்சிருக்கிறேன், உங்களுக்குள்ளே ரத்தத்தை நான் ஊத்தி இருக்கிறேன், உங்களுக்குள்ள நானே வாசம் பண்ணிட்டு இருக்கிறேன், உங்களுக்குள்ள நல்ல குணங்கள் என்று சொல்லக்கூடிய சாந்தத்தை வச்சிருக்கிறேன். இவைகள் தான் விலையேறப்பட்டவைகள். அல்லேலூயா. நான் சொன்னேன், தேவன் கொடுத்தது எல்லாமே விலையேறப்பட்டது. எதெல்லாம் தேவன் கொடுத்தது உங்கள்கிட்ட? தேவன் எதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு? சரி வாங்க, விசுவாசம் அதெல்லாம் விட்டுருவோம். தேவன் வேற எதெல்லாம் கொடுத்துருக்காரு? என்ன உண்மை புதிய உங்களுக்கு? ரட்சிப்பு, அது என்னதான்? விலையேறப்பட்டதுதான். அப்புறம் வேற என்ன கொடுத்துருக்காரு? அது சரி, அந்த டாபிக் விட்டுருவோம், ஆவிக்குரிய டாபிக் விட்டுருவோம், பிசிக்கலா வருவோம். சொல்லுங்க, பௌதீகமா சொல்லுங்க. ஜீவன் சுக பலன். நான் சொல்றேன், மனைவி யார் கொடுத்தது? ஏன்னா மனைவி கத்தர் கொடுத்தது இல்லையா? புத்தியுள்ள மனைவி கர்த்தர் அருளும். அப்படின்னா கர்த்தர் கொடுக்கிற எல்லாமே விலையேறப்பட்டது. அப்ப அவங்க விலையேறப்பட்டவங்களா இல்லையா? கணவன் இல்லையா? அது யாரு கொடுக்கிறது? சரி, பிள்ளைகள் யாரு? உலகத்துல சொல்லுவாங்க, காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு. நம்ம பிள்ளைங்க எப்படி இருந்தா நமக்கு அழகு தானே. அந்த பிள்ளைகளுக்கு ஒண்ணுன்னா நமக்கு மனசு என்ன செய்யும்? பதக்கணும். அடுத்த பிள்ளைகளுக்கு ஒண்ணுன்னா யாருடைய அழுது இருக்குமா அப்படின்னு சொல்லுவோம். நம்ம உள்ள அழுதா ஏன் அழுகுற, ஏன் அழுகுற, 1008 கேள்வி கேட்போம். ஏன்னா அது தேவன் கொடுத்தது. அதுதான் நம்முடைய சில குழந்தை இல்லாம குழந்தை பெற்று வளர்க்கிறவங்களை காட்டினா அது பெரிய பொக்கிஷமா பார்ப்பாங்க. அது ஏன்னா பிள்ளைகள் கர்த்தர் 128 சங்கீதம் 127 சங்கீதம் பிள்ளைகள் கர்த்தரால் வரும். அது கர்த்தர் கொடுத்தது. அதனாலதான் அப்ப கர்த்தர் கொடுத்த எல்லாமே விலையேறப்பட்டது. அப்ப ஒரு வார்த்தை சொல்றாரு, நீ சிதறி இருந்தாலும், நீ ஒரு பரதேசியை போல இருந்தாலும், நீ பாடுகளுக்கு நடுவில் இருந்தாலும் கவலைப்படாத. உனக்குள்ள விலையேறப்பட்டத, உன்னிடத்துல விலையேறப்பட்டத, ஏன் உன்னையவே விலையேறப்பட்டதா மாத்தி வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு சந்தோஷம்? அல்லேலூயா. நான் ஒரு வார்த்தை சொல்றேன், நான் விலையேறப்பட்டவர்கள் மட்டுமல்ல, வேதம் சொல்லுகிறது விசேஷமானவர்களும் கூட. நாம் விசேஷமானவர்கள் மட்டுமல்ல, வித்தியாசமானவர்களும் கூட. பைபிள் கவனிச்சு பாருங்க, நாம் விலையேறப்பட்டவர் மட்டும்தானா? விசேஷமானவர்கள். மோசே சொல்றாருல, என்ன சொல்றாரு? தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், நீர் எங்களோடு இருப்பதினால், நீர் எங்களோடு வருவதினால், அவர் நம்மோடு வர்றதுனால நம்ம விசேஷமானவர்கள், அவர் நம்மோடு இருக்கிறதுனால விசேஷமானவர்கள். நமக்கு எப்பயுமே ஒரு விசேஷ சிறப்பு, விசேஷ பாதுகாப்பு. ரொம்ப பேர் சொல்லுவாங்க, அமெரிக்க அதிபருக்கு பாதுகாப்பு, நம்ம பிரதமர் மோடிக்கு பாதுகாப்பு, உலகத்திற்கு எல்லாருக்கும் பாதுகாப்பு. நமக்கு யார் பாதுகாப்பு? நமக்கு யாராவது எஸ்கார்ட் இருக்காங்களா? நோக்காது இல்லையா? பூனைப்பட குதிரைப்பட ஏதாவது இருக்கா? ஒண்ணுமே இல்லை. ஆனால் நம்மளை கர்த்தர் என்ன செய்கிறார்? அதை எப்படி பாதுகாக்கிறார்? அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடி. அல்லேலூயா. அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடி. மோசே சொல்றார், வா என் கரங்களால் உன்னை மூடி. அல்லேலூயா. என்ன அழகு பாருங்க. தாவீது சொல்றார், எனக்கு யார் பாதுகாப்பு? எனக்கு யாரு? ஒருத்தர் இல்லை. ஆனா சொல்றாரு,
நீர் என் கோட்டை, என் துருகம், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அல்லேலூயா. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கு நடந்தாலும் பொல்லாப்புக்கு ஏன், நான் விசேஷமானவன். உலகம் உங்களை விசேஷமானவன் சொல்லாம போகலாம், உலகம் உங்களை பரதேசின்னு சொல்லலாம், உலகம் உங்களுக்கு ஒன்றும் இல்லை என்று சொல்லலாம். உலகத்தின் பால் ஒன்றும் இல்லை என்றாலும் கர்த்தரின் பார்வையில நான் விசேஷமானவன். நான் விசேஷமானவன் மட்டும் இல்ல, வித்தியாசமானவன். நம்ம யாரு? வித்தியாசமானவன். அப்ப சொல்லுங்க, விலையேற பெற்றவன், விசேஷமானவன், வித்தியாசமானவன். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றேன், ஏய் உனக்கு அவனுக்கு என்ன இருக்கு? வித்தியாசம் இருக்கு. உன்னுடைய செயலுக்கு அவனுடைய செயலுக்கு வித்தியாசம் இருக்கு. அவளுக்கு தேவன் இல்ல, அவனுடைய தேவனே இருக்கிறாரு. அல்லேலூயா. அப்ப இதெல்லாம் சொல்லிட்டு இந்த பேதுரு சொல்றாரு, இப்படிப்பட்டவர்களா இருக்கிற நீங்கள், விசேஷித்தவர்களா இருக்கிற நீங்கள் சிலதை செய்யக்கூடாதுன்றார். சிலதை நம்மளும் நீங்க அப்படி நடந்துக்கிறோமா? வெளியேறப்பட்டவர்களா இருக்கிற நம்ம ரொம்ப காஸ்ட்லியா இருக்கிறார்கள், ஏதாவது ஒன்று செய்வோமா? சொல்லுங்க. ரொம்ப ஒரு நல்ல இந்த கார்ல போறாரு, ஆடி கார்ல போறாரு, ஒரு பெரிய பணக்காரர். ஆனா சாதாரண ஒரு தரையில போய் ஏதாவது ஒன்று செய்வாரா? இன்னைக்கு இல்ல ஒரு ஒரு சாதாரண விஷயங்களை செய்வாரா? இல்ல, அவர் வேலைக்காரரை வச்சு செய்வார். இப்ப நம்ம விளையாடப்பட்டவங்க, நம்ம விளையாடப்பட்டவங்க போய் கீழானதுல கீழ்த்தரமான சில விஷயங்களை என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. பாருங்க, ஏன்? நான் விளையாடப்பட்டவன். வெளியேறப்பட்டவன் கீழ்த்தரமானதை செஞ்சா அது மாதிரி ஒரு கேவலம். அப்ப என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு. என்ன செய்யக்கூடாது பாருங்க, 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடக்கையின் என்று கவனிக்கணும். இப்ப இங்க ஒரு வார்த்தை சொல்ற, வீணான நடக்கைன்றார். வெளியேறப்பட்டவர்களே, விலை மதிப்புள்ளவர்களே, விசேஷமானவர்களே, வித்தியாசமானவர்களே, கர்த்தர் கொடுத்தவைகளால் நிரப்பப்பட்டிருக்கிறவர்களே, உங்களுக்கு அந்த பேதுரு சொல்றாரு, நீங்க வீணான நடக்கை உள்ளவர்களா வாழாதீங்கன்றார். இப்ப என்ன கருத்து சொல்றாரு? வீணான நடக்கைக்கு விலகி இருங்கன்றார். அது என்ன வீணான நடக்கை அப்படின்னா, முன்னோர்களால் பாரம்பரியமாய் அனுசரித்து வந்த வீணான நடக்கை. யூதர்கள் முன்னோர்கள் பாரம்பரியம் ரொம்ப வச்சிருப்பாங்க, பாரம்பரியம் ரொம்ப அனுசரிப்பாங்க. ஒரு வெளியே போயிட்டு வந்தா கையும் காலம் என்ன செய்யணும்? கழுவிட்டு தான் உள்ள வரணும். ரொம்ப சுத்தம். அதனாலதான் ஏசு நான் சொல்றேன், ஏடா வெளியே கழுவிட்டே இருக்க, உள்ள கழுவுடா. வெள்ளை வைக்கப்பட்ட கல்லறை என்ன உள்ள ஒரு அசுத்தமா வச்சுட்டு வெளில மட்டும் வெளியில ரொம்ப இதா இருப்பாங்க. ஆலயத்துக்கு வந்துட்டா முக்காடு போடுறதான், ஆலயத்துக்கு வந்துட்டா அவங்களுடைய பயபக்திக்கு என்ன இருக்காது? குறையுது. இப்ப நம்மளால யாரும் முக்காடு கூட என்ன பண்றாங்க? போட மாட்டாங்க. எவ்வளவு இதானது பாருங்க. நாம் வெளியேறப்பட்டவர்கள். அவர் சொல்றார் பாருங்க, வீணான நடக்கை நீ செய்யாத, செயல்படுத்தாத, அதில் நிலை கொன்றாத, பாரம்பரியங்கள்ல நிலைச்சு நில்லாத அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. இரண்டாவது, வீணான நடக்கை என்பது என்ன தெரியுமா? இன்றைக்கு மனிதன் எல்லாமே வீணானவைகளை நாடுகிறார்கள், வீணானவைகளுக்கு பின்பாக ஓடுகிறார்கள், வீணாய் போகிறதுக்கு பின்பாகவே அலைகிறார்கள். எப்படி ஒரு காணல் நீரை கண்டு ஒரு மானமோ ஒரு மிருகமோ அது தண்ணீர் என்று நினைத்து ஓடுகிறதோ, அப்படி போல உலகத்தில் இருக்கிற ஆவிக்குரியவர்களும் சில மாயமானதை பின்பற்றி என்ன செய்கிறார்கள்? ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். அப்ப இங்க ஒரு வார்த்தை சொல்றாரு, வீணான மனிதர்களுக்கு விலகி இருக்கணும்னு சொல்றாரு சங்கீதக்காரர். யாருக்கு விலகணும்? வீணான மனிதர்களுக்கு விலகி இருக்கணும். வீணான மனிதர்கள் பல நேரம் நம்முடைய வாழ்க்கையை கெடுத்துருவாங்க. நமக்குள்ள இருக்கிற விலையேறப்பட்ட பொக்கிஷங்களை உடைத்து போட்டுருவாங்க. நமக்குள்ள இருக்கிற விலையேறப்பட்ட விசுவாசத்தை கவிழ்த்து போட்டுருவாங்க. நமக்குள்ள இருக்கிற விலையேறப்பட்ட நல்ல சுபாவங்களை இல்பொருளாக்கிடுவாங்க. நமக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவை வேதனைப்படுத்துற விஷயங்களை செய்ய வச்சிருவாங்க. அப்ப வீணானவர்களுக்கு என்ன செய்யணும்? நமக்கு தெரியும், பார்த்த பார்வையில இது வீணானது, இது போகக்கூடாது, இது செய்யக்கூடாது, தெரியுமா இல்லையா? அப்ப இரண்டாவது வார்த்தை சொல்றாரு, இது வீணானது. மத்தேயு 12:36 சொல்றாரு, வீணான வார்த்தைகள். ஒரு தேவ பிள்ளை வீணான வார்த்தைகளுக்கு விலகி இருக்கணும்ன்றார். இந்த வீணான வார்த்தைங்கிறது பொருள் என்ன? தேவையற்ற பேச்சு. எப்பயுமே தேவையில்லாத பேச்சு எழுந்துச்சுனாலே அங்க என்ன வந்துடும்? கலகம் வந்துடும், சண்டை வந்துடும், பிரச்சனை
வந்துடும். பேசி 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 உட்காருவோம். சில நேரம் உட்காந்து பேசுவோம். அதை பேசி இதை பேசி இதை பேசி இதை பேசி ஒரு உட்காந்து பிரச்சனை. அப்பா நம்ம எங்க ஆரம்பிச்சோம், எங்க போய் நிக்கிறோம், யாருலயோ தொடங்கி யாருலயே முடிக்கிறோம். அதனாலதான் பவுல் தீமோத்தேயுவை பார்த்து சொல்றாரு, வீணான கிழவிகள் பேச்சு போன்ற பேச்சுக்கு என்ன செய், விளைகிறது. அவைகள் பக்தி விருத்திக்கு தேர்வாகாது. அது உன்னை ஆவிக்குரிய விதத்துல டெவலப் பண்ணிக்கிற என்ன செய்யாது, உதவாது, பிரயோஜனப்படாது. அப்ப வீண் வார்த்தைக்கு என்ன செய், நல்லது உண்டானால் பேசு, நலமானது உண்டானால் பேசு. வீணான காரியத்துக்கு என்ன செய்யாத, வீணான பாரம்பரியங்களுக்கு, வீணான மனிதருக்கு, வீணான வார்த்தைகளுக்கு என்ன செய்யாத, இடம் கொடுக்காத. கொடுத்தால் உனக்குள்ள இருக்கிற விளையேறப்பட்டதை நீ என்ன செய்ய வேண்டியிருக்கும், இழக்க வேண்டியிருக்கும். இந்த விளையேறப்பட்டது வேணுமா, வீணானது வேணுமா? இல்லையா? அதான் ஊர்ல சொல்லுவாங்க, நமக்கு கிராமங்களை வந்தீங்கன்னா பழைய காலத்துல உட்காந்து பாட்டிமார்கள், இப்ப பாட்டிமார்கள் பாவம் ரொம்ப இல்லை. இருந்தாலும் வயசான பாட்டியில் ஆச்சுன்னா காலுகைலாம் வழியில படுக்கையில கிடக்காது. பழைய காலத்துல என்ன செய்வாங்க, இடத்துல இடிச்சுக்கிட்டு தெருவில் உட்காந்து ஒரு 2 பேர் பேசினான்னா 2 குடும்பத்துல என்ன வச்சிரும், சண்டை இழுத்து விட்டுருவாங்க. ஏன் கேட்டியாமா, என்ன சாம்சன் விட்டு போனாராம்லன்னா அப்படின்னு என்ன வந்துடும் உடனே ஒரு பிரச்சனைய. ஆமா நான் பார்த்தேன் அப்படின்னா அவர் சும்மா போயிருப்பாரு, பார்த்தேன் குண்டை போட்டு இழுத்து ஏதோ சண்டையை செஞ்சிருவாங்க. அப்படித்தான் கிராமங்களில் பல நேரம் சண்டை நடக்குது. அது என்னது, வீணான பேச்சு. நம்ம எப்பயுமே வீணான பேச்சுக்கு இடம் கொடுக்கவும் கூடாது, நம்மளும் பேசக்கூடாது. வீணான காரியங்களுக்கு நம்முடைய சிந்தைகள் என்ன செய்யக்கூடாது, ஒப்பு கொடுக்க கூடாது. அப்புறம் பைபிள் என்ன சொல்லுது பாருங்க, அந்த எபேசியர் 4ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம், எபேசியர் 4:17 வாசிக்கிறோம். வீணான சிந்தை, வீணான மனிதன், வீணான வார்த்தை, வீணான சிந்தை. அந்த வசந்த வாசிகளை ஒருவத்தை எபேசியர் 4:17. ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவென்றால், மற்ற புறஜாதிகள் எதுல தங்கள் வீணான சிந்தனையிலே நடக்கிறது போல நீங்க நடக்காதீங்கப்பா சொல்றாரா? அப்ப நீங்க எப்படி நடக்கணும்? உங்களுக்கு சிந்தை இருக்கணும், அது ஆவிக்குரிய சிந்தையா இருக்கட்டும். வீணானதை சிந்தித்து நடக்காதீங்க அப்படின்றாரு. நமக்கு நேரம் இல்லாதனால வேகமா அப்படி சொல்லிட்டு வந்துடுறேன். பாருங்க, 1 ராஜாக்கள் 14:26 வாசிக்கிறோம். வீணான விக்கிரகங்களுக்கு, எதுக்கு வீணான விக்கிரகங்களை ஆண்டவர் என்னதான் சொல்றாரு, வீண் தான் சொல்றாரு. அதை மற்றவங்க தான் என்ன சொல்றாங்க, பெருசா பார்க்கிறாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, வீண். அது உன் வாழ்க்கையில ஒண்ணுமே செய்ய முடியாது, உனக்கு அது ஒண்ணுமே தர முடியாது. அப்ப அந்த வீணான விக்கிரகத்துக்கு நீயே செவி கொடுக்கணும், வீணான விக்கிரகத்துக்கு நீயே பயப்படணும், வீணான விக்கிரகங்கள் பின்னாடி நீயே போகணும் அப்படின்றார். இப்ப நம்முடைய வாழ்க்கையில வீணான காரியத்துக்கு விலை இருக்கிறது தான் விலையேற பெற்றதை காத்துக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு. இல்லைன்னா விலையேற பெற்றதை இழந்துருவோம், வீணானதை பிடிச்சுக்குவோம். இல்லையா? ஊர்ல சொல்ற மாதிரி புளிய மரத்தின் கொம்புகளை பிடிக்கிறதா, முருங்கை மரத்தின் கொம்பு பிடிக்கிறதா சொல்லுவார் இல்லையா? பிடிச்சாலும் பிடிச்சாட்டா, புளிய கொம்பு பிடிச்சுட்டாட்டா அப்படின்னா என்ன அர்த்தம்? புளிய மூச்சு எவ்வளவுதான் இருக்கும், அது பிடி தொங்குங்க உடையாது. முருங்கை உத்த பெருசு இருக்கும், ஏங்க டக்குன்னு உடஞ்சிடும். அதை ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் அப்படித்தான். வீணான வார்த்தைகளும் பெருசா தெரியும், ஒண்ணுமே இருக்காது. வீணான சிந்தையும் பெருசா தெரியும், ஒண்ணுமே இருக்காது. விக்கிரகங்களும் அவே. தேவ பிள்ளைகளே, நீங்கள் வீணானவைகளுக்கு விலகி இருந்தால் விலையேற பெற்றதை காத்துக்கலாம். அல்லேலூயா. 2வது காரியம் வாசிங்களே. 2வது காரியம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி. அப்ப 2வது காரியம் சொல்றாரு, உங்களுக்குள்ள இருக்கிற விலையேறப்பட்டதை நீங்க பாதுகாத்துக்கிறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா விரோதமானதுக்கு விலகிருங்க.
இருங்கள். எதற்கு விரோதமானதற்கு? ஆத்துமாவிற்கு விரோதமா செயல்படக்கூடிய எல்லாத்தையும் விட்டு விலகி இருங்கள். நமக்குள்ள விரோதம் செய்கிறது நமக்குள்ளே இருக்கின்றார். நம்ம சில சொல்லி பாத்தீங்களா, என் விரோதி வேற யாரும் கிடையாது, என் விரோதி பவுல் சொல்லியாரு. என் வீட்டாரே, யார் சொல்ற அந்த வார்த்தைய? வீட்டாரே உனக்கு சத்துருன்ற இல்லையா? என்னுடைய விரோதி வேற யாரும் கிடையாது, சொப்புல பிறந்தவன் தான் அப்படின்னு வச்சுல. என் விரோதி வேற யாரும் கிடையாது, என்னுடைய சொந்தங்கள் தான் அப்படின்னு. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, நமக்குள்ளதான் சில விரோதிகள் நம்மளுடைய ஆவிக்குரிய தன்மைகளை, நம்முடைய விளையேறப்பெற்ற விசுவாசத்தை, விளையேறப்பெற்ற இயேசு கிறிஸ்துவ, நமக்குள்ள இருக்கிற நல்ல குணங்களை அழித்து போடக்கூடிய சில காரியங்கள் நமக்குள்ளதான். வெளியில எதுவுமே இல்ல. அது என்னன்னா மாம்ச இச்சைங்கிறார். என்ன இச்சை? மாம்ச இச்சை. அது எதற்கு விரோதமானது? மாம்ச இச்சை ஆத்மாவிற்கு விரோதமானது. சரி, தேவன் பார்வையில் எது முக்கியம்? சரீரமா, ஆவியா, ஆத்மாவா அப்படின்னு கேட்டா ஆத்மாவுக்கு பிரையாரிட்டி. ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு போயிடும், சரீரம் மண்ணுக்கு போயிடும். நம்ம எதுக்கு தான் பிரையாரிட்டி கொடுக்குறோம்? இப்ப சரீரத்துக்கு தான் பிரையாரிட்டி கொடுக்குறோம் இல்லையா? நல்லா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், அவனோட கால்சியம் தீர்ந்து போயிடும், பிறகு உனக்கு என்ன போயிடும்? புரோட்டீன் போயிடும். அதனால இதை சாப்பிடு, அதை சாப்பிடு அப்படின்னு என்ன செய்யறோம்? சொல்றோம். சரி, இதுக்கெல்லாம் அதை கொடுக்குறோம். இந்த ஆத்மாவுக்கு என்ன கொடுக்குறோம்? ஆத்மாவுக்கு டெய்லி சோறு போடுறோமா? ஆத்மாவுக்கு டெய்லி ஆகாரம் கொடுக்குறோமா? ஆத்மாவை எது போஷிக்கும்? வேத வசனம் தான் போஷிக்கும். மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அந்த பிழைப்பான்ற வார்த்தையுடைய பொருள் ஆத்மா பிழைக்கும் இல்லையா? ஏவல் மேலோட்டமா கனியை சாப்பிட்டு உள்ள இருக்கிற ஆத்மாவை நஷ்டப்படுத்திட்டான். அப்ப இப்ப யாரு? இப்ப நம்ம கனி ஆண்டவர் ஒண்ணும் சொல்லல. இப்ப ஒரு வார்த்தை சொல்றேன், சில கனி இல்லைன்னாலும் நம்முடைய ஆத்மாவை கெடுக்கக்கூடியது மாமிச இச்சைன்றார். அது ஏவாள் சாப்பிட்ட கனிக்கு ஒப்பானதுதான். ஆத்மாவை கெடுக்கக்கூடிய மாமிச இச்சைகளுக்கு விலகிடு. அது உனக்குள்ள இருக்கிற விலையேற பெற்றத விலை இல்லாததா மாத்திக்கிறோம். ஆமென். உங்களுக்குள்ள விசுவாசம் வேணுமா? இயேசுடைய ரத்தம் இருக்கணுமா? இயேசுவை கூட இருக்கணுமா? குணம் இருக்கணும். இந்த விலையேற பெற்றதெல்லாம் நமக்குள்ள இருந்தா தான் நாம யாரா இருப்போம்? தேவன் பார்வையில விலையேறப்பட்டவங்களா இருப்போம். இது எல்லாமே இல்லைன்னா கிரி இல்லாத விசுவாசம் செத்தது. விசுவாசமே இல்லைன்னா நீ தேவனிடத்தில் என்ன செய்ய முடியாது? சேர முடியாது. அப்ப தேவன் என்ன செய்யறாரு அர்த்தம்? அப்ப ஒதுக்கி வைக்கிறார் அர்த்தம். இப்ப நீங்க கவனிக்க, நான் சொல்லுவேன், இந்த மாம்ச இச்சைகளுக்கு விலகி இருக்கணும்ன்றார். ஏன் அப்படின்னா, ஒண்ணு, மாம்ச இச்சை என்ன செய்தான்? வாசிங்களே, எபேசியர் 2:13 வாசிங்க. வேகமா வாசிங்கன்னா வேகமா முடிச்சிடும். எபேசியர் 2:3. அவர்களுக்குள்ளே நாம் எல்லோரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படி நடந்து மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே கவனிங்க, நான் ஒரு வார்த்தை சொல்றேன். மாம்ச இச்சை ஒரு மனிதனை கோபாக்கினியின் பிள்ளையாய் மாற்றி விடுகிறது. யாருடைய கோபாக்கினைக்கு? நான் உன்னை செய்ய மறுத்து இவருடைய கோபத்துக்கு உட்பட்டா கூட எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா மாம்ச இச்சைக்கு உட்பட்டு தேவனுக்கு விரோதமா உன்னை செஞ்சேன்னா தேவ கோபாக்கினை மேல வரும். இவருடைய கோபம் என்னை ஒன்னும் பண்ணாது. வேணா அடித்தாலும் அது 2 நாள் வரைக்கும் போயிடும். தேவ கோபம் நம்மளையே பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாதபடி தடுத்து விடும். அப்ப சொல்றார், மாம்ச இச்சை. மாம்ச இச்சை என்பது என்ன? பைபிள்ல போட்டிருக்கு. மாம்சத்தின் இச்சைகள் அவையாவன, மாம்சத்தின் கிரியைகள் அவையாவன சொல்றாரா? கலாத்தியர் 5:19 சொல்றாரா இல்லையா? அதெல்லாம் என்னது? அதான் மாம்சத்தின் கிரியை அல்லது மாம்ச இச்சைன்னு சொல்றது. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கின்றன, வெளியரங்கமாவே இருக்கு. சொல்லுங்க, அது என்னது? அவையாவன, விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம்,
காமவிகாரம், விக்கிரகாராதனை, வில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுக்கள். எத்தனை இருக்கு? 17 சொல்றாரு. எத்தனை இருக்கு? இது எல்லாமே என்னடா? மாம்சத்தின் கிரியைகள், மாம்சத்தின் இச்சைகள். அதான் பவுல் சொல்றாரு, மாம்சத்தின் கிரியைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். பிழைப்பீங்கன்னா என்ன அர்த்தம்? உங்க ஆத்மா பிழைக்கும். மாம்சத்தின் கிரியை இட்டுட்டீங்கன்னா ஆத்மா செத்து போயிடும். சரீரம் வாழ்ந்து ஒரு நன்மை இல்லையா? இல்லையா? சரீரத்துக்கு ஒரு ஆரோக்கியம் தேவை, சுகமா இருக்கணும், உண்மைதான். ஆனா இந்த சரீரத்தை பார்த்து ஆத்மாவை இழந்துடக்கூடாது. அதனால சொல்றான், ஆத்மாவை நஷ்டப்படுத்தினா உனக்கு பத்தி சொல்றான். என்ன உனக்காக என்னென்னமோ செஞ்சு வச்சிருக்கேன். எதை பார்த்து சொன்னா? தன்னை பார்த்து கட்டி வச்சிருக்கேன். வேண்டிய குட்டி சொன்னா சாப்பிடுறதுக்கு வேண்டியதெல்லாம் வச்சுட்டேன். ஆத்மாவை காத்துக்கிற என்னடா வச்சிருக்கேன்னு கேட்டாரா? அப்ப ஆத்மாவை அழிக்கக்கூடிய மாம்ச இச்சைகளுக்கு விலகும் சொல்லப்பட்ட 17 காரியங்கள் இருப்பாரு. அத்தனை விட்டு என்ன செய்யணும்? விலகணும். இல்லைன்னா அது நம்மளை கோபாக்கினின் பிள்ளையாய் மாற்றிவிடும். ரெண்டாவது பாருங்க, அது இப்ப அந்த 2 பேதுரு 2:18 வேலைக்காரரே அதிக பயத்துடனே உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருங்க. நல்லவர்களுக்கும் சாந்த குணமுள்ளவர்களுக்கும் மாத்திரமல்ல முரட்டு குணமுள்ளவர்களுக்கும் கீழ்ப்படிந்திருங்கள். ஏமா 1 பேதுரு 2 பேதுரு நடக்கிறவரிடத்திலிருந்து அரிதாய் தப்பிக்கிறவரிடத்தில் இவர்கள் அகந்தையான வீண் வார்த்தைகளை பேசி மாம்ச இச்சைகளினாலும் காம விகாரங்களினாலும் அவர்களை தந்திரமாய் பிடிக்கிறார்கள். கவனிக்கணும், மாம்ச இச்சை என்ன செய்ய தெரியுமா? ஒரு மனுஷனை தந்திரமாய் நயவஞ்சகமாய் பிடிக்குமா? எப்படி? அதனாலதான் ஞானி சொல்றாரு, என் மகனே உன்னை நயம் காட்டினாலும் அவர்களோட போராதே. அவருடைய கை ரத்தத்தினால நிறைஞ்சிருக்கு. இப்ப சொல்றாங்க, ஏ வாயா, இதை பண்ணா உனக்கு இவ்வளவு ரூபா, என்ன உனக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடும் போது என்ன சும்மா தானே கிடைக்கும் போது காசா பணமா அப்படின்னு நினைச்சு பின்னாடி போனா அவங்க ரத்தம் சிந்தின கை, பாவம் செய்த இல்லையா? அப்ப மாம்ச இச்சைய கொலையினாலேயோ வெறியினாலேயோ களியாட்டினாலேயோ எதுனாலேயோ பெற்றிருக்கிறான். அதுக்கு நீ உடன்படாத ஞானி சொல்றாரு. இங்கேயும் சொல்றாரு பேதுரு, இப்படிப்பட்டவர்கள் நயவஞ்சகமாய் பிடித்து உனக்கு மாம்ச இச்சைக்குள்ள. ஆமா, 3 காரியம் சொல்றாரு. ஜீவனத்தின் பெருமை, கண்களின் இச்சை, மாம்சத்தின் ஜீவனத்தின். இப்ப 3மே நம்ம ஆத்மாவை நஷ்டப்படுத்தக்கூடியது. சொல்றார். ஏன் அதை சொல்றேன்னா, உங்களுக்குள்ள விலையேறப்பட்டதற்கு, உங்களுக்குள்ள இருக்கிற விலையேறப்பட்டதை நீங்க இழந்து போகாது இருக்கணும்னா இந்த மாம்சத்தைக்கு அப்படின்னா 17 ஐட்டம், இன்னும் எக்ஸ்ட்ரா ஐட்டம்லாம் இருக்க பைபிள் சொல்லியிருக்கோம் இல்லையா? அது எல்லாத்தையும் என்ன செய்யணும்? கண் போன போக்குல என்ன செஞ்சிடாத, போயிடாத, கால் காட்டுற வழியில் என்ன செய்யாத, நடக்காத. அதனால சொல்றாரு, மதுபானம் பார்க்க பளபளப்பா இருக்கும். மதுபானம் அதை பார்க்க நீ என்ன செய்வ? தீவிரமாய் ஓடுவ. அதை குடித்த பின் அது பாம்பை போல உன்னை என்ன செய்யும்? தீண்டும். குடிக்கிறது வரைக்கும் நல்லதுதான். குடிச்ச பிற்பாடு சாக்கடைக்குள்ள கிடக்கான், அங்க கிடக்கான், இங்க கிடக்கான். அவன் எங்க இருக்கானே அவனுக்கு தெரியல இல்லையா? ஓ, இப்ப ரீசெண்டா நம்ம டாஸ்மார்க்க திறந்து விட்டவனுமே பயங்கரமா குடிச்சிட்டான். குடிச்சிட்டு பாம்பை குடிச்சிட்டான். ஏன்ட்டா வந்து விளையாடுறோன்னு பாம்பை கடிக்கிறான். முன்னாடி கேள்விப்பட்டிருக்கேன். குடிச்சிட்டு தனக்கு முன்னாடி இருக்கிற கல்லை பார்த்து கல்லவே உதைச்சிருக்கேன். அது அவனுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு? நான் அடிச்சுக்கிட்டு இருக்கேன், போக மாட்டேன் அப்படின்னா அது கல் எங்க போகும்? குத்துக்கள் போகுமா? போக மாட்டேனே மிதிச்சிருக்கான். மிதிக்க மிதிக்க அந்த காலில் ரத்தம். ஆமா, போய் மிதிச்சா பொண்டாட்டி மிதிக்கிற மாதிரி மிதிச்சிருக்கு. மிதிக்கிறது மிதிச்சு பார்த்தா ரத்த காடு, உட காலு கையெல்லாம் அதாகி பிற வந்து பார்த்தாக்க பாவி பிள்ளை கல்லுடா.
அது தெரியல, மதி இழந்துட்டான். மாம்ச இச்சை நம்முடைய மதியை கெடுத்துரும். உங்களுக்குள்ள இருக்கிற விலையேறப்பெற்ற நல்ல காரியங்களை இல்பொருளாக்கிறோம். அந்த நற்பொருளை நமக்குள்ள இருந்து பிடிக்கிறோம். அதனால முதல்ல வீணானதுக்கு விலகணும், மாம்ச இச்சைகளுக்கு விலகணும். மூணாவது 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் விழித்திருங்கள். கவனிக்கணும், கவனிக்க. முதல்ல சொன்னேன் வீணானதுக்கு விலகுங்க, விரோதமானதுக்கு விலகுங்க. மூணாவது விழித்திருங்கள். ஏன்? நீங்க விளையாடப்பட்டவங்க, அதனால விழித்திருங்கள். யார் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் எப்பயும்? இப்ப எங்களை பொறுத்த பிரச்சனை இல்லை. எங்க வீட்டை யாரும் சோதனைன்னா 10 ரூபாயா கிடப்ப இல்லையா? அவ்வளவுதான் இருக்கும். வேற என்ன மிஞ்சி போனா என்ன இருக்க போகுது இல்லையா? ஆனா ஒரு சிலர் பெரிய கேட்டு போட்டிருப்பாங்க, நாய் வச்சிருப்பாங்க, கேமரா மாட்டிருப்பாங்க, எல்லாம் வச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த வீட்டுக்குள்ள என்ன இருக்கு? விளையாடப்பட்டது இருக்கு. வச்சிருக்கிற காரை விளையாடப்பட்டது இல்லையா? பொருட்கள் விளையாடப்பட்டது. முதல்ல இவங்களை பாதுகாக்கிறாங்களோ இல்லையா, அவங்களை வச்சிருக்கிற பொருட்களை பாதுகாக்குது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீயே விளையாடப்பட்டவன், நீ முதல்ல விழிப்பாரு. உன்னை யாரும் திருடிட்டு போயிடக்கூடாது. உடமைகளை திருடுறானே, உன்னை திருடுறதுக்கு ஒருத்தன் காத்துட்டு இருக்கான்றார். என்ன போட்டிருக்காங்க? உன்னை திருடுறதுக்கு ஒருத்தன் காத்துட்டு இருக்கா. யாரு? உன் எதிராளியாகி பிசாசானவன். ஏன் உன்னை திருட நினைக்கிற? நீ விளையாடப்பட்டவன். உன்கிட்ட இருக்கிற விளையாடப்பட்டத உருவிட்டு ஒண்ணு விட்டுருவான். திருட எது பாரு? யானை எதுக்கு பிடிக்கிறாங்க? அதுல இருக்க விளையாடப்பட்ட தந்தத்திற்கு. மானை எதுக்கு பிடிக்கிறான்? அதுல இருக்க ருசி இருக்கு முகிந்த மாம்சத்துக்கு இல்லையா? ஒரு காலத்துல மண்ணூரி பாம்பு பிடிச்சிட்டு இருந்தாங்க. இப்ப பிடிக்கிறாங்க தெரியல. அது எது பிடிக்கிறாங்க? அது வித்தா 5 லட்சம் 10 லட்சம் கிடைக்கின்றது. அப்ப விளையாடப்பட்டது எங்க இருந்தாலும் எவனும் திருடுவான். இப்ப நீங்க யாரு? வேதத்தின் அடிப்படையில் நீங்க நான் யாரு? விளையாட. அப்ப சாத்தான் பிடிக்க வருவானா வரமாட்டானா? வருவானா இல்லையா? என்னம்மா நம்ம சொல்றோம், நம்மள்ட்ட சாத்தான் வரமாட்டாயா அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. நினைச்சிடக்கூடாது. எவனை விழுங்கலாமோன்னு அந்த எவனைன்ற இடத்துல எல்லாருமே வைக்கிறான். நல்லா பாடு பாடுறவங்களா இருக்கட்டும், நல்ல இதா இருக்கிறவங்களா இருக்கட்டும், நல்ல ஜெபிக்கிறாளா இருந்தா, நல்ல விசுவாசத்துல இருக்கிறவங்களா இருக்கட்டும், ஆவிக்குரிய காரியங்களை சிறப்பா செயல்படுறவங்க யாரெல்லாம் பிடிச்சவங்க வீழ்த்தவன்றதான் எண்ணம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு அழகா, இங்க பேதுரு சொல்றாரு, விழித்திருங்கள், எதிராளியாகிய பிசாசானவன் உங்களை விழுங்கி விடாதபடி விழித்திருங்கள். எபேசியருக்கு பவுல் சொல்லும்போது சொல்றாரு 4:27 அவனுக்கு இடம் கூடாதிருங்கள். பிசாசு எப்ப உள்ள வருவான்? இடம் கொடுத்தா வருவான். என்ன கொடுத்தா வருவான்? இடம் கொடுத்தா வருவான். சொல்றாரு இடம் கூடாதிருங்கள். யாக்கோபு என்ன சொல்றாரு? 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல, எதிர்த்து நில்லுங்கள். யாருக்கு? பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க முதல்ல. இரண்டாவது எதிர்த்து நில்லுங்க. வீட்டுக்குள்ள வந்த விளக்குமாறுனேன், அதுக்காக வீட்டுக்கு முன்னாடி விளக்குமாறு கட்டி வைக்க கூடாது. சில வீடுகளில் விளக்குமாறு ஜெர்படி செஞ்சிருப்பாங்க. எதுக்கு? நீ வச்சிருக்க விளக்குமாறு பார்த்தா போயிட்டாண்டா இல்லையா? விளக்குமாறு ஜெர்பி கட்டி சாட்டா வரக்கூடாதான். ரொம்ப பேருடைய மூட நம்பிக்கை பாருங்க. இதெல்லாம் பார்த்தா போக போறதில்ல. முதல்ல ஓட்ட இருக்கிறது கொள்ளையாட நினைக்கிறான். ஓட்ட இருக்கிற மேன்மையான ஆசீர்வாதங்களை கொள்ளையாட நினைக்கிறான். ஓட்ட இருக்கிற விசுவாசத்தை உருவி போட நினைக்கிறான். ஓட்ட இருக்கிறதான மேன்மையான கிறிஸ்துவை எடுத்து போட நினைக்கிறான். எடுத்து போட்டா நீங்க யாராயிருவீங்க? விலை இல்லாதவங்களா ஆயிருவீங்க. விலை இல்லைன்னா உங்களை யாருமே சொல்லுங்க. விலை இல்லைன்னா உங்களை ஆண்டவர் கண்டுக்கவே மாட்டார். ஏன்? உன்னை நான் விலையேறப்பட்டவனா வச்சிருந்தேன். ஒண்ணுமே இல்லை பாருங்க. அப்ப பிசாசுக்கு இடம் கூடாதீங்க, அவனுக்கு எதிர்த்து நில்லுங்க. ஒருவேளை நீங்கள் அவனுக்கு இடம் கொடுத்தால், ஒருவேளை பிசாசுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா 1 தீமோத்தேயு 4:1 வாசிக்கிறோம், தன் உபதேசத்தால் உங்களை திருத்தி தனக்குள்ள இருப்பானா. அந்த வசனத்தை வாசிங்க. அதிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே
மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர்கள், பொய்யருடைய மாயத்தினால் சிலர் வந்திக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும். என்ன உபதேசம்? அப்ப அவனுக்கு உபதேசம் இருக்கா? என்னமா பிசாசு உபதேசம் இருக்கா? அந்த உபதேசத்தை தான் யார்கிட்ட கொண்டு போய் காட்டினான்? ஏசுநாட்ட போய் சொல்றான். ஏசுநாட்டவே பிசாசு உபதேசம் பண்ணிருப்பானா? நம்மள்ட்ட ரொம்ப ஈஸியா அட்டாக் பண்ணிவிட்டுறான். நம்மள ஏசுநாதரையே கொஞ்சம் அப்படி ஆட்டி பார்த்துருப்பான்னா நம்மளாம் ஏமாத்துறோம். சொல்லுங்க. அதனாலதான் பல நேரம் விழுந்து விழுந்து எந்திரிக்கிறோம். விழுந்து விழுந்து எந்திரிக்கிறோம். விசுவாசம் விழுந்துருது, வாழ்க்கை விழுந்துருது, ஜீவியம் விழுந்துருது, பரிசுத்தம் போயிருது, விழுந்து விழுந்து எந்திரிக்கிறோம். ஏன் அப்படின்னா சொல்றாங்க, பிசாசுக்கு இடம் செஞ்சுட்டோம். இடம் அவன் உபதேசத்தை கொண்டு வரான், துர்ற உபதேசங்களை கொண்டு வரான், துஷ்ட காரியங்களை கொண்டு வரான். அவனுக்கு இடம் கொடுக்காதீங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற விளையாடப்பட்டத. சரி, அப்படி ஒருவேளை நீங்க உபதேசத்துல விழுந்துட்டா அவன் சொல்றா பாருங்க, 1 தீமோத்தேயு 3:6 சொல்றாரு, அவன் இருமாப்படைந்து பிசாசு அடைந்த ஆக்கினையிலே விழாதபடிக்கு. கவனிக்கணும், பிசாசு இடம் கொடுக்க கூடாது, ஏத்திரிக்கணும். ஒருவேளை இடம் கொடுத்தீங்கன்னா உபதேசத்தினால உங்களை தன்பக்கம் இழுப்பான். இழுத்துட்டு என்ன செய்யறான்? பிசாசு எந்த ஆக்கினை அடைந்தானோ அந்த ஆக்கினைக்கு நேரம் உங்களை கூட்டிட்டு போறான். 1 கொரிந்தியர் 11 என்ன வாசிக்கிறோம்? நம்ம உங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லைன்னு வாசிக்கிறோமா? நாமே நியாயத்திற்கால் நாம் ஆக்கினை தீர்ப்பு இல்லை. உலகத்தோட நம்ம என்ன செய்யப்படும்? நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோட நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு பாருங்க. இப்ப பிசாசு நியாயத்துக்கு ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கான். அப்படிதானே? அவன் செஞ்ச தப்புக்காக, அவன் செஞ்ச தவறுகளுக்காக, அவருடைய பாவத்துக்காக பெண் செய்யப்பட்டிருக்கான், கட்டப்பட்டிருக்கான். இப்ப உங்களை எதுக்கு பிசாசு உள்ள வர்றான்? உங்களை விழுங்கலான்னு ஏன் வகை தேடுறான்? நான் ஆக்கினை அடைந்தது போல. ஆனா கிறிஸ்து தன் சுயரத்தத்தை சிந்தி நம்மளை ஆக்கினிலிருந்து விடுதலையாக்கி நம்மளை விளையாடப்பட்டவரா மாற்றி வச்சிருக்கிறார். இப்ப நீ மட்டும் விளையாடப்பட்டவனா இருக்கலாமா? நான் ஆக்கினை அடையணுமா? அப்ப நான் உனையுமோ? அப்ப அவன் வரும்போது எப்படி வர்றான்? தன் உபதேசத்தை கொண்டு வர்றான். ரொம்ப ஜாக்கிரதை. தன்னுடைய கிரியைகளை கொண்டு வரான். தன்னிடம் இருக்கிற எல்லா ஆயுதத்தையும் ஒருவன் வெற்றி பெறுகிறது வரைக்கும் தன்னிடத்தில் இருக்கிற ஆயுதத்தை பயன்படுத்துவானா இல்லையா? பொய்ய பொருள் சொல்ல, புரட்ட சொல்ல, ஏதாவது சொல்லி பறக்கி உங்கள்ட்ட இருந்து ஒரு 50,000 பிடிக்கிறதுக்கு என்னன்னாலும், இந்த அம்மாட்ட ஒரு 50,000 நான் வாங்கணும்னு நினைக்கிறேன், என்னன்னாலும் சொல்லி பறக்கி வாங்கிடலாம். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த அம்மா யோசிப்பா, ஐயோ ஏமாந்துட்டேனே, இந்த மனுஷன் இப்படி பொய்ய சொல்லி. அது வரைக்கும் அவருக்கு அது தெரியாது. இதுதான் சாத்தானுடைய வேலை. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை என்ன பொய்ய புரட்ட சொல்லியாவது பிடிங்கிறான். ஏன்னா நீ விளையேறப்பட்டவன். விசுவாசம் விளையேறப்பட்டது. இயேசு அர்த்தம் உடம்புல இருக்கிற விளையேறப்பட்ட இயேசு விளையேறப்பட்டவர். இந்த விளையேறப்பட்ட எல்லாத்தையும் வாட்டருந்து பிடிங்க ஒண்ணு எங்க கொண்டு வரைக்க பாக்குறான். ஆக்கினைக்குள்ள நரக பாதாளத்துக்குள்ள தள்ள நினைக்கிறான். ஆகவே பிசாசுக்கு என்ன செய்யாதீங்க, இடம் விடாதீங்க. ஏன்னா கொடுத்தா விளையேறப்பட்ட உங்க வாழ்க்கை நீங்க 4வது வரை வந்து சொல்லிடுறேன். 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். அப்படி செய்தால் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்கின்றார். இந்த அடங்கி இருக்கின்ற வார்த்தை நான் எப்படி சொல்றேன்? அவரை விட்டு விலகாதிருங்கள். ஆமே, அவரை விட்டு விலகாதிருங்க. அவருக்குள்ளே இருங்க, அவரோட இருங்க. ஏன்? அப்பொழுது அவர் உங்களை என்ன செய்வார்? உயர்த்துவார். வெளியேறப்பட்ட உங்களுக்கு என்ன செய்யணுமோ அவர் உங்களுக்கு செய்வார். உங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை குறித்துள்ள திட்டமும் தீர்மானம் அவர்கிட்ட இருக்கு. நீங்க அவரை விட்டு விலகாதீங்க. எப்படி விலகாது இருக்கணும் அப்படின்னா கீழ்ப்படிதலோடு இருங்க. 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கீழ்ப்படிதலோடு இருங்க. அவருக்குள்ள இருக்கிறேன்னு சொல்ற நம்ம
அவருக்குள்ள அடங்கி இருக்கிறேன்னு சொல்ற நம்ம அவருக்குள்ள கீழ்ப்படிதலோட இருக்கணும்ன்றாரு. அப்புறம் என்ன சொல்றாரு பாருங்க, கீழ்ப்படிதல் மட்டும் இல்ல, 5:5 தாழ்மையா இருங்க. எப்படி இருங்க? தாழ்மையா. அவருக்குள்ள இருக்கிறேன்னு சொல்ற நீங்க கீழ்ப்படிதலோட இருக்கணும். கீழ்ப்படிதல் மட்டும் போதாது, தாழ்மையோட இருக்கணும். இப்படி அவருக்குள் நீங்கள் அடங்கி இருந்தால், அவருக்குள் இருப்பதினால் உங்களுடைய விலையேறப்பட்ட தன்மையை நீங்க என்ன செய்யலாம்? காத்துக்கலாம். உங்க விலையேறப்பட்ட விசுவாசத்தை காத்துக்கலாம். பவுல் சொல்றாரு பாருங்க, எல்லாம் சுத்தினாலும் முடிக்கும்போது என்ன சொல்றாரு? முடிக்கும்போது சொல்றாரு, ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். பவுல் பேசும்போதே சொல்றாரு, அவருக்குள் அசைகிறோம், அவருக்குள் பிழைக்கிறோம், அவருக்குள் நிற்கிறோம், அவருக்குள்ள சொல்ற அவர் இல்லாமல் அவருக்குள் அந்த வார்த்தை நீங்க பிடிச்சுக்கணும். அவருக்குள் அவரோடு இருந்தா அவர் இந்த விலையேற பெற்றவங்களை ரொம்ப பத்திரமா பாதுகாத்துக்கிறாரு. உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம், உங்களுக்குள்ள இருக்கிற ரத்தம், உங்களுக்குள்ள இருக்கிற கிறிஸ்து, உங்களுக்குள்ள இருக்கிற குணம் விலையேறப்பட்டது. விலையேறப்பட்டவர்களை காக்கணும்னா வீணானதற்கு விலகியிருங்கள். விலையேறப்பட்டதை காக்கணும்னா உங்களுக்கு விரோதமானதற்கு விலகியிருங்கள். உங்களுக்குள்ள இருக்கிற அந்த விலையேறப்பட்டதை காக்கணும்னா விழித்திருங்கள். விலையேறப்பட்டதை காக்கணும்னா விலகாதிருங்கள். அப்பொழுது அவர் உங்களை எல்லா விதமான காவலோடு உங்களை காக்க உண்மை உள்ளவர். ஆமென். அதை நாம புரிஞ்சுக்கணும். நான் யார்? சாதாரணமானவன் அல்ல, விலையேறப்பட்டவர். இந்த நம்பிக்கையோட வாழ்வோம். ஆமென். விலையேறப்பட்டவன். இந்த சரீரம் அழிந்து போகிற சரீரம் தான், ஆனா எனக்குள்ள இருக்கிற ஆத்மா விலையேறப்பட்டது. அதற்காக கிறிஸ்துவின் ரத்தம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னோடு கூட கிறிஸ்து இருக்கிறார், எனக்குள் அவருடைய விசுவாசம் இருக்கிறது என்ற இந்த நம்பிக்கையோடு வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். ராஜாக்களாக வேதியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். நல்ல நேரத்துக்காக நன்றி. நாங்கள் வந்த நேரம் நம்முடைய கிருபை இருந்தது. இன்னைக்கு ஆங்காங்கு ஒளிபரப்பு மூலமாக அல்லது ஆண்டவருடைய நேரடி மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை கேட்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். உடைய கிருபை எல்லாரையும் தாக்கட்டும், எல்லாரையும் பலப்படுத்தட்டும், ஆசீர்வதிக்கட்டும் சொல்லி உங்க கைகளை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். சமாதானம், நிறைவு, ஆசீர்வாதம், பாதுகாப்பும் பராமரிக்கும் ஒவ்வொருவரையும் தாக்கட்டும், பலப்படுத்தட்டும், காத்து நடத்தும், பராமரித்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே
அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாப்பும் பராமரிப்போம் அதை வருகை மட்டும் நம்மளோடு கூட என்றென்றைக்கு மாறாமல் இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் வாழ்த்துக்கள். கர்த்தர் நம்மை அன்புள்ளவரை ஆசீர்வதிப்பார்.